அனைவருக்கும் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் சென்னை இந்தியன் ரயில்வேல இருந்து ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் டெக்னீஷியன் கிரேட் 1 அப்புறம் கிரேட் 3 கான அந்த நோட்டிபிகேஷன் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஆன்லைனுக்கான அந்த டேட் பாத்தீங்கன்னா அதாவது இன்றையில இருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 9/3/2024 இருந்து க்ளோசிங் டேட் வந்து 8/4/2024 வரை ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். சோ டீடைல்டு நோட்டிபிகேஷன் பாத்திரலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேல தான் இந்த வந்து ரெக்ரூட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் மூலமா டீடைல்டு சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் பாத்தீங்க அப்படின்னா 2/2024 வந்து டெக்னீஷியன் கிரேட் 1 கிரேட் 3 இதற்கான அந்த நோட்டிபிகேஷனா இது ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் அண்ட் வேரியஸ் கேட்டகரிஸ்ல வந்து டெக்னீஷியன் கிரேட்ல சோ கிரேட் 1ல வந்து சிக்னலுக்கும் அடுத்து வந்து கிரேட் 3ல வந்து வேரியஸ் கேட்டகரிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அது பின்னாடி வந்து நோட்டிபிகேஷன்ல கீழ கொடுத்திருக்காங்க. அது என்னங்கறத நம்ம பார்க்கலாம். ஓபனிங் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 9/3/2024. க்ளோசிங் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் பேமெண்ட் இது எல்லாமே வந்து லாஸ்ட் டேட் பாத்தீங்க அப்படின்னா 8/4/2024. மோட் ஆஃப் மோடிஃபிகேஷன் விண்டோ கரெக்ஷன் பாத்தீங்கன்னா 9/4/2024 இருந்து 18/4/2024 வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. எத்தனை நாள்னா 9 நாள் கொடுத்திருக்காங்க. உங்களுடைய கரெக்ஷன் ஏதாவது அப்ளிகேஷன் கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். அதற்கான ஒன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படினீங்கன்னா வந்து உங்களால வந்து மாடிஃபை பண்ண முடியாது அப்படிங்கறத வந்து இதுல சொல்லிருக்காங்க. ப்ளீஸ் நோட் டீடைல்ஸ் ஃபில்ட் இன் கிரியேட் அக்கவுண்ட் ஃப்ரம் ஃபார்ம் அண்ட் சூஸ் an RRB cannot be modified. சோ இது வந்து நீங்க அப்ளை பண்றப்ப வந்து கொஞ்சம் கரெக்ட்டா ஃபில் பண்ணனும் அப்படிங்கறத வந்து இதுல சொல்றாங்க. சோ இதற்கான அந்த பே ஸ்கேல் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறது இங்க கீழ கொடுத்திருக்காங்க. அதுக்கான லாஸ்ட் டேட் வந்து 8/4/2024. அதற்குள்ள நீங்க அப்ளை பண்ணனும். டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல்ல வந்து லெவல் 5 வந்து கொடுக்குறாங்க. பே லெவல் பாத்தீங்கன்னா 7th CPCல லெவல் 5 வந்து 29,000 இருந்து உங்களுக்கு இதற்கான இனிஷியல் பேவா இருக்கும். அடுத்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து B1 அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. ஏஜ் 1/7/2024 இருந்து 18 இருந்து 36 வயசு வரைக்கும் இருக்கலாம். டோட்டல் வேகன்சி பாத்தீங்கன்னா 1092 வேகன்சி இந்த டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல்ல. டெக்னீஷியன் கிரேட் 3ல பாத்தீங்கன்னா லெவல் 2ல 7th CPC லெவல்ல வந்து 19,900 இருந்து உங்களுக்கான அந்த இனிஷியல் பே வருது. இதற்கான அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து அனெக்சர் A ல கீழ கொடுத்திருக்காங்க. 18 இருந்து 33 வயசுக்குள்ள இருக்கணும். 8052 வேகன்சி வந்து சொல்லிருக்காங்க. சோ ஓவராலா வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட்ல வந்து 9144 வேகன்சிக்கான அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் வந்து இன்னைக்கு ஓபன் ஆயிருக்கு. 9144 வேகன்சி வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட்ல கேட்டிருக்காங்க. இட் மஸ்ட் கோ த்ரூ ரெக்ரூட்மெண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்புறம் ஏஜ் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் சோ இது எல்லாமே வந்து ஓகே அப்படினா வந்து இந்த போஸ்ட்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்லாம் என்னங்கறது கீழ கொடுத்திருக்காங்க. சோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஏஜ் காஸ்ட் கேட்டகரி இது எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து RRB மூலமா வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா கேண்டிடேட் மஸ்ட் என்ஷூர் தட் தே ஃபுல்ஃபில் த பிரிஸ்கிரைப்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட். அந்த எந்த போஸ்ட்டுக்கு நீங்க போறீங்களோ அதுக்கு வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட். கேண்டிடேட் ஹூ ஆர் ஃபவுண்ட் மெடிக்கலி அன்சூட்டபிளா இருந்தா வந்து ஆல்டர்னேட் அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஏஜ் பாத்தீங்கன்னா 1/7/2024 குள்ள 18 இருந்து 36 வயசுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறது ஏஜ் லிமிட்ல கொடுத்திருக்காங்க. செலக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா RRB வைஸ் ரயில்வே ஜோன் வைஸ் வந்து உங்களுக்கான அந்த வேகன்சி வந்து கீழ கொடுத்திருக்காங்க. சோ அதுல கேட்டுக்கிற வேகன்சியை பொறுத்து தான் வந்து உங்களுக்கான செலக்ஷன் இருக்கும். அதாவது ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாம். சோ இந்த 3 ஸ்டேஜையும் வந்து இதுல செலக்ஷன் ப்ராசஸா வந்து கொடுத்திருக்காங்க. சோ அடுத்து உங்களுக்கான ஆக்டிவ் மொபைல் நம்பர் வேலிட் இமெயில் ஐடி வந்து இந்த ப்ராசஸ் முடியிற வரைக்கும் வந்து ஆக்டிவ்ல வச்சுங்க. அப்ளிகேஷன் வந்து கிரியேட்டிவ் அக்கவுண்ட் மூலமா வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவுங்கிறது கீழ கொடுத்திருக்காங்க. இந்த 250 ரூபாய்ங்கிறது வந்து நான் ரீஃபண்டபிள் மோட்ல வந்து நீங்க அப்ளிகேஷன் வந்து மாடிஃபை பண்றப்ப வந்து இதுக்கு அடிஷனலா வந்து பே பண்ணணும். அப்படி அப்ளிகேஷன் வந்து மாடிஃபை பண்ணனும் சேஞ்ச் பண்ணனும்னா வந்து நீங்க அடிஷனலா வந்து 250 ரூபாய் நான் ரீஃபண்ட் மோட்ல பே பண்ணணும் அப்படிங்கறத வந்து சொல்லிருக்காங்க. ஷார்ட் லிஸ்டட் ஆஃப் கேண்டிடேட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஷல் பி டன் RRB வைஸ் வந்து உங்களுக்கு 1.1 ரேஷியோல வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. சோ மெரிட் லிஸ்ட் பேஸ்ட் ஆன் மெரிட் லிஸ்ட் கம்ப்யூட்டர் எக்ஸாம் பேஸ்ட் எக்ஸாம்ல வந்து மெரிட் லிஸ்ட் ஆனவங்க தான் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வருவாங்க. நார்மலைசேஷன் ஆஃப் மார்க்ஸ் வில் பி டன் ஃபார் CBTs held மல்டிபிள் ஷிஃப்ட்ல வந்து உங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து வரும் அப்படிங்கிறது. சோ அடுத்து ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இது எல்லாமே RRB வெப்சைட்ல வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. இமெயிலும் அனுப்புவாங்க. ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் இமெயில் ஐடிக்கு. நெகட்டிவ் மார்க் இருக்கு இந்த எக்ஸாம்ல. தேர்ட் மார்க் வந்து ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கா வந்து கொடுத்திருக்காங்க. பேனட் ஐட்டம் என்னங்கிறது கிளாக் ரூம்லாம் எதுவும் கிடையாது. சோ உங்களுடைய வேல்யூபிள் ஐட்டம் எல்லாமே வந்து நீங்க வீட்லயே வச்சிட்டு போயிருங்க அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ங்கிறது கொடுத்திருக்காங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கேண்டிடேட் should enter their name அவங்களுடைய நேம் ஃபாதர் நேம் எல்லாமே வந்து மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்ல இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது ஸ்கூல் எக்ஸாம் சர்டிஃபிகேட்ல இருக்கிறது அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. சிக்னேச்சர் மஸ்ட் பி ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங் அண்ட் நாட் இன் பிளாக் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கக்கூடாது, டிஸ்ஜாயிண்டட் லெட்டர்லயும் இருக்கக்கூடாது. ஸோ அதையும் நீங்க இந்த நோட்டிஃபிகேஷன்ல பாத்துங்க சிக்னேச்சர் எப்படி அப்படிங்கிறது. டேட்ஸ் ஆஃப் CBT அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வில் பி பப்ளிஷ்ட் ஆன் த வெப்சைட். அந்த எந்த ஜோன்ல இருக்காங்களோ இப்போ அந்த வெப்சைட்ல வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. கால் லெட்டர் ஃபார் CBTs அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் should be download only website and consider as given at கீழ அந்த இதுல கொடுத்திருக்காங்க. CBT சென்டர் டேட் ஷிஃப்ட் இண்டிகேட்டட் இமெயில் கால் லெட்டர் ஃபைனல். சோ இதுல கொடுக்கறதா வந்து உங்களுக்கு ஃபைனல் அப்படிங்கிறது. இது நோ ரிக்வெஸ்ட் ஃபார் சேஞ்ச் டேட் டைம் பிளேஸ் இதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. சோ இந்த வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது டிஸ்க்ரீஸ் ஆகலாம் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. போஸ்டிங் பாத்தீங்க அப்படின்னா ஆர்டினரிலி ரயில்வே சர்வன்ட் shall be employed throughout service on the railway or railway establishment which is
ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஷால் ஹேவ் நோ கிளைம். நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா உங்களால் கிளைம் பண்ண முடியாது, அதாவது ட்ரான்ஸ்ஃபருக்கோ அல்லது அனதர் ரயில்வே ஸ்டேஷனுக்கோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நியூலி அப்பாயிண்டட் கேண்டிடேட் வந்து கம்ப்ளீட் அட்லீஸ்ட் 5 to 10 இயர்ஸ் வந்து இந்த சர்வீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது இதில் வந்து ரஷ் பண்ண வேணாம். ஸோ இப்போயே அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கான அந்த ஹெல்ப்லைன் கொயரிஸ் வந்து என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஹெல்ப்லைனில் வந்து உங்களுக்கு சப்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷனில் 10 to 5 மணி வரைக்கும் வந்து இமெயில் ஐடி அப்புறம் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ஆன்லைன் அப்ளிகேஷனில் இஷ்யூ இருந்துச்சுன்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய கொயரிஸ் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் A3 அப்புறம் B1 B2. ஸோ இந்த B1ங்கிறது வந்து டெக்னீஷியன் சிக்னல் 1ல வந்து இந்த B1 இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஸோ மற்ற சிக்னல் கிரேட் 3ல இருக்கிறவங்களுக்கு வந்து ஸோ இதில் இருக்கிறது வந்து வரும் அப்படிங்கிறத வந்து மெடிக்கல் அந்த ஃபிட்னஸ் இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா 1/7/2024 வந்து 18 to 33 வயசு வந்து சிக்னல் கிரேட் சிக்னல் 1லையும் டெக்னீஷியன் கிரேட் 3ல வந்து 18 to 30 வயசு வரைக்கும். ஸோ இது வந்து 1/7/2024 வந்து 18 to 33 வயசு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னலில் வந்து ஏஜ் குரூப் 18 to 36 வயசு வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. SC ST OBC எக்ஸ் சர்வீஸ்மேன் டிசபிலிட்டிஸ் ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. டெக்னீஷியன் கிரேட் 3க்கும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து 18 to 36 வயசு. இதில் வந்து அப்பர் ஏஜ் லிமிட் டேட் ஆஃப் பர்த் வந்து அன்ரிசர்வ்டு EWS 2/7/1988 இருந்து இருக்கணும். 1/7/2026 உங்களுக்கு 18 to 36 வயசு இருக்கணும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 2/7/1988. ஸோ அதுக்கப்புறம் வந்து 1/7/2006 இருக்கணும். அதே ஓபிசியாக இருந்தால் 2/7/1985 அதில் இருந்து 1/7/2006. SC STயாக இருந்தால் 1983 1/7/2006. ஸோ அடுத்த ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா 18 to 33 வயசு வந்து அண்டர்சோர்டு EWSக்கு வந்து 1997 ஓபிசிக்கு வந்து 1988 SC ST வந்து 1986 1/7/2006 வரைக்கும் உள்ளவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் எப்போ எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ அடுத்து வெயிட்டிங், அதாவது ஃபைனல் எக்ஸாமினேஷன் முடிச்சுட்டு இந்த டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, டிப்ளமோ டிகிரி இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்க, இவங்களாம் வந்து நாட் அப்ளை அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபாய் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். யார் பே பண்ணலாம் அப்படின்னா வந்து SC ST எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர், மைனாரிட்டி, எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ். ஸோ இவங்களை தவிர இது எல்லாருமே வந்து 500 ரூபாய் பே பண்ணணும். இப்போ SC ST எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர், அப்புறம் மைனாரிட்டி, எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் இவங்களை வந்து 250 ரூபா வந்து பே பண்ணணும். கம்ப்யூட்டர் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அதாவது கம்ப்யூட்டர் எக்ஸாமில் வந்து அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 400 ரூபாய் வந்து ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. ஆன்லைன் மூலிமா வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே வந்து ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ். ஸோ கேண்டிடேட் ஷுட் அப்ளை ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ஷார்ட் லிஸ்ட் வரும். ஷார்ட் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமு. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கான அந்த ஃபைனல் செலெக்ஷன் வந்து வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90 மினிட்ஸ் 100 கொஸ்டின் நடக்கும். நெகட்டிவ் மார்க் கொடுத்துருக்காங்க 1/3. ஸோ ஒவ்வொரு ரேங்க் ஆன்சருக்கும் இதில் வந்து மல்டிபிள் ஷிஃப்ட்டில் வந்து இந்த நார்மலைசேஷன் மார்க் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் அண்டர்சோர்ட் EWS வந்து 40%, ஓபிசியில் வந்து 30%, SCயில் 30%, STயில் 25% அப்படிங்கிறதான் இதற்கான அந்த எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க எக்ஸாமில். ஸோ அடுத்து சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் ரீசனிங், பேசிக் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன், மேத்தமெட்டிக்ஸ், பேசிக் சயின்ஸ் வந்து இன்ஜினியரிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ்க்கு வந்து 10 கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டினுக்கு வந்து 10 மார்க் இருக்கும். அதே போல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் வந்து 15 மார்க் இருக்கும். பேசிக் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 20 கொஸ்டின் 20 மார்க் அப்படிங்கிற மாதிரி 100 கொஸ்டின் 100 மார்க்குக்கு தான் வந்து இதற்கான இந்த எக்ஸாம் நடக்கும். டிசபிலிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து 30 மினிட்ஸ் வந்து அடிஷனலாக டைம் கொடுக்குறாங்க. அடுத்து பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னீஷியன் கிரேட் 3ல இருக்கிறவங்களுக்கு சேம் அதே தான். 100 கொஸ்டின் 90 மினிட்ஸ் நடக்கும். 1/3 அந்த நெகட்டிவ் மார்க் இருக்குது ஒவ்வொரு ரேங்க் ஆன்சருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 40% வந்து அண்டர்சர்வ்டு EWSக்கு வந்து அந்த எலிஜிபிலிட்டி சொல்லியிருக்காங்க. இதற்கான சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல் சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் 100 கொஸ்டின் 100 மார்க் இதற்கான அந்த எக்ஸாம் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து மெரிட், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமில் வந்து மெரிட் ஆனவங்க தான் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து போவாங்க அப்படிங்கிறத வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் வில் பி ஈக்குவல் நம்பர் ஆஃப் வேகன்சி. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும் அதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ஒரு டைம் 2 டைம் ஃபுல்லாக படிச்சுட்டு இதில் கேட்டுக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே, அதாவது உங்களுடைய எலிஜிபிலிட்டி இருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணிங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு ரீசெண்ட் கிளியர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்புறம் 30 to 70 சைஸ்க்குள்ள அந்த JPG ஃபார்மெட்டில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது. உங்களுக்கு வந்து வித்தவுட் வியரிங் டார்க் கிளாஸ், கேப் இதெல்லாம் இல்லாமல் நார்மல் ஃபோட்டோ இருக்கணும். ஸ்கேனடு சிக்னேச்சர் இருக்கணும். SC ST சர்டிஃபிகேட்டாக இருந்தால் அதற்கான சர்டிஃபிகேட் 500 KB இருக்கணும். டிசபிலிட்டி சர்டிஃபிகேட். ஸோ இந்த மாதிரியான அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். இதற்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னா rrbchennai.gov.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மோடிஃபிகேஷன் அப்ளிகேஷன் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், அதுக்கு அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து நேம் ஆஃப் த போஸ்ட் இதற்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து சிக்னல் கிரேடு, அதாவது கிரேட் 1 சிக்னலில் பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 5ல் 7th சிபிசியில் வந்து B1ல் வந்து டிசபிலிட்டிஸ் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பேச்சுலர் சயின்ஸ், ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமெண்டேஷனு, ஸோ இது எல்லாமே இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அல்லது பிஎஸ்சி இன் காம்பினேஷன் ஆஃப் எனி சப்ஸ்ட்ரீம் பேசிக் ஸ்ட்ரீமில் வந்து ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஸோ இது ஒரு ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கணும். அல்லது 3 years டிப்ளமோ இன்ஜினியரிங் இதில் முடிச்சவங்க வந்து இதற்கு அப்ளை பண்ணலாம். டிகிரி இன் இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா கிரேட் 1 சிக்னலில். ஸோ அடுத்து இங்கே வந்து வேரியஸ் அந்த கிரேட் 3ல் வந்து வேரியஸ் போஸ்ட் கொடுத்துருந்தாங்களே, பிளாக் ஸ்மித்து, பிரிகேஜ், கேரேஜ் அண்ட் வேகன், கிரெயின் டிரைவர், டீசல் எலக்ட்ரிக்கல், டீசல் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் டிஆர்எஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்துக்குமே லெவல் 2ல் வந்து பே ஸ்கேல் இருக்கும். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் B1, B2ங்கிற மாதிரி உங்களுடைய போஸ்ட்டுக்கு எந்த மெடிக்கல் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. டிசபிலிட்டிஸ் யாராவது அப்ளை பண்ணலாம். இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணியிருக்கணும். அது கூட ITI முடிச்சிருக்கணும். NCVT, SCVT இந்த ட்ரேடில் வந்து நீங்கள் அதற்கான குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அதாவது ஃபார்கர் அண்ட் ஹீட் ட்ரீட்டர், ஃபவுண்டரி மேனு, பேட்டர்ன் மேக்கர், ஸோ இது எல்லாமே வந்து இந்த பிளாக் ஸ்மித்க்கு வந்து குவாலிஃபிகேஷனாக சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து ஃபிட்டர், ஸ்ட்ரக்சர், வெல்டர், ஸோ இது வந்து பிரிட்ஜ் இதற்கான குவாலிஃபிகேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக வந்து 10th முடிச்சிருக்கணும். ITIயில் வந்து உங்களுக்கான அந்த ட்ரேட் இருக்கணும். இப்போ எலக்ட்ரிக்கல் அப்படின்னா எலக்ட்ரிஷியன், வயர்மேன், மெக்கானிக் இந்த ட்ரேடில் வந்து நீங்கள் ITIயில் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதே போல் ஏகப்பட்ட வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க கிரேட் 3ல் வந்து. ஸோ எல்லாமே வந்து இதற்கான நோட்டிஃபிகேஷனில் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா அனெக்சர் பிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த போஸ்ட் வைஸ், கேட்டகரி வைஸ் எவ்வளோ வேகன்சி வந்து ஒவ்வொரு ஜோன்லையும் இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் வந்து டோட்டலாக வந்து 833 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சிக்னல், அதாவது கிரேடு சிக்னல் 1ல் மட்டும் 48 வேகன்சி. இதுக்கு தான் வந்து பேச்சுலர் டிகிரி கேட்டிருக்காங்க, டிப்ளமோ இந்த இதுக்கு. அடுத்து மீதி இருக்கிற இந்த எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து 10th ITI வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். 10th ITI வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ITIயில் வந்து நீங்கள் இந்த கிரேடில் வந்து உங்களுக்கான, அதாவது இந்த போஸ்ட்டில் வந்து உங்களுக்கான அந்த ட்ரேட் முடிச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடியில் எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ட்ரேடில் வந்து நீங்கள் ITI பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் வந்து உங்களுக்கு கேட்டகரி வைஸ், அதாவது அன்ரிசர்வ்ட், OBC, SC, ST இவங்களுக்கு எவ்வளோ வேகன்சி வந்து எந்தெந்த போஸ்ட்டில் வந்து எவ்வளோ வேகன்சி ஃபில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து 833 வேகன்சி வந்து தமிழ்நாட்டில் சவுத்தர்ன் ரயில்வேக்கு வந்து இந்த டெக்னீஷியன் வேகன்சிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து இந்த சர்டிஃபிகேட் ஃபார்மேட்ஸ்லாம் இருக்குது. கேஸ்ட் சர்டிஃபிகேட், SC, ST, OBC, அதுக்கப்புறம் டிசபிலிட்டிஸ் இவங்களுக்கான அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் வந்து நீங்கள் வச்சு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஃபார்மேட் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் வந்து 8/4/2024 அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.